தமிழ்.net வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செஷனில் நம்ம பார்க்க போகிறது Entitiy Framework ரெபாசிட்டரி பேட்டர்ன் அண்ட் அதோட ரிலேட்டடான டேர்ம்ஸ் ஜெனரிக் ரெபாசிட்டரி பேட்டர்ன் அண்டு யூனிட் ஆஃப் ஒர்க் ரெபாசிட்டரி பேட்டர்ன் இதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த செஷனுக்கு போகிறதுக்கு ப்ரீ ரிக்வெஸ்டிஸாக நான் பேசிக் ஐடியா அபவுட் Entitiy Framework செட் பண்ணியிருக்கேன். ஸோ சில கீ டேர்ம்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ரெபாசிட்டரி பேட்டர்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ ரெபாசிட்டரி பேட்டர்னே ஒரு டிசைன் பேட்டர்ன் தான். ஸோ டிசைன் பேட்டர்ன் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். இட் இஸ் அ ஜென்ரல் சொல்யூஷன் டு த காமன் ரிப்பீட்டபிள் ப்ராப்ளம் இன் த சாஃப்ட்வேர் டிசைன். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணும்போது ஒரு காமனாக வர ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் டிசைன் பேட்டர்ன். அந்த மாதிரி ரெபாசிட்டரி பேட்டர்னும் ஒரு டிசைன் பேட்டர்ன் தான். இது என்ன மாதிரி ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கு, என்ன ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டொமைன்ங்கிறது இட்ஸ் நத்திங் பட் பிஸ்னஸ் என்டிட்டிஸ். டெக்னிக்கலாக சொல்லப்போனால் கிளாஸ் தான். இதுதான் ஒரு பிஸ்னஸை டிசைட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்ளிகேஷனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எம்ப்ளாயீஸ், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், கோர்சஸ், அப்புறம் புக்ஸ், கிளாஸஸ், இது எல்லாமே டொமைன்ஸ் தான். ஸோ இந்த டொமைன்ஸை இங்கே கிளாஸாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டொமைன்ஸ் தான் பிஸ்னஸ் லாஜிக்கே டிசைட் பண்ணும். இதை வச்சு தான் நம்ம பிஸ்னஸ் லாஜிக்கே எழுதுவோம். ஸோ ரெபாசிட்டரி அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஒன் கண்டெய்னர், அவ்வளோதான். இது ஒரு கிளாஸ் தான். இது ஒரு கண்டெய்னர். என்ன கண்டெயின் பண்ண போகுது அப்படிங்கிறத வில் டிஸ்கஸ். ஸோ ரெபாசிட்டரி பேட்டர்னோட டெஃபினேஷன் என்ன சொல்லுதுன்னா, அப்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த டேட்டா அசஸ் லேயர். இட் ஹைட்ஸ் த டீட்டெயில்ஸ் ஆஃப் ஹவு exactly the data is stored or retrieved from the underlying data source. So each entityயும் each domainம் ஒரு டேட்டாபேஸோட இன்ட்ராக்ட் பண்ணி ஆகணும். அப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு சில லாஜிக்ஸ்லாம் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். அந்த இம்ப்ளிமெண்டேஷன் லாஜிக்ஸ்லாம் நம்ம ஹைடு பண்ணிவிட்டு டேட்டா அவர் ஒரு டொமைன் எக்ஸ்பர்ட் எனக்கு டேட்டா இந்த டொமைனை சேவ் பண்ணணும்னு கமெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணார் அப்படின்னா நம்ம அதை பண்ணி கொடுத்துடலாம். இதை எனக்கு ரெட்ரைவ் பண்ணி வேணும், இந்த மாதிரி டேட்டா வேணும், இந்த டொமைன் டேட்டா வேணும்னு ரெக்வஸ்ட் பண்ணார்னா நம்ம அதை ரெட்ரைவ் பண்ணி நம்ம கொடுக்கணும். ஸோ இதை அந்த ரெபாசிட்டரி பண்ணும். ஏன்னா அந்த டொமைனுக்கு தேவையான எல்லா டேட்டாபேஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம பர்ஃபார்ம் பண்ணி இந்த ரெபாசிட்டரி கண்டெய்னருக்குள்ளே போட்டுரும். இந்த ரெபாசிட்டரிக்கு ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் கிரியேட் பண்ணி அதை மட்டும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோம். ஸோ டொமைன் யூசர் ரேதர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் டிபி ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணி டிபி ரிலேட்டட் ஆப்ஜெக்ட்ஸை ஒர்க் பண்ணுறதுக்கு கான்சன்ட்ரேட் பதிலாக அவர் டைரெக்டாக பிஸ்னஸ் லாஜிக்ஸில் மட்டும் ஹையாக கான்சன்ட்ரேட் பண்ணுவார். ஸோ அவருக்கு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுனா என்ன ப்ராப்ளம் வரும்னா ப்ரொடக்டிவிட்டி லெஸ் ஆகும். ஸோ இதுதான் இந்த ரெபாசிட்டரி பேட்டர்ன் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி தரது ப்ரொடக்டிவிட்டி தான். ஸோ ஒரு டொமைன் எக்ஸ்பர்ட் ரெபாசிட்டரி பேட்டர்னுக்கு அவர் லாஜிக்கு எழுத ரெபாசிட்டரி பேட்டர்ன் இல்லாமல் டைரெக்டாக டிபி ரிலேட்டட் லாஜிக்கில் இன்வால்வ் ஆகிட்டு இருந்தாருன்னா அவரோட பிஸ்னஸ் லாஜிக் இன்டரப்ட் ஆகும், மேபி கொஞ்சம் டிலே ஆகும். அவர் டேட்டாபேஸ் சைடு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறது எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். ஸோ நிறையா க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ இங்கே மாடுலாரிட்டி அச்சீவ் பண்ணலாம். இப்படி பிரித்து எழுதுறதுனால டேட்டாபேஸ் சைடு எக்ஸ்பர்ட்டை இந்த குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க டேட்டாபேஸ் சைடு நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அவங்க இந்த ரெபாசிட்டரி லேயரை கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. டொமைன் சைடு இருக்கிறவங்க டொமைன் பிஸ்னஸ் லாஜிக் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக சொன்ன போனோன்னா ஒரு C# ஒரு ஃபைலை நம்ம ரீட் பண்ணி டேட்டாவை எடுத்து பிஸ்னஸ் அச்சீவ் பண்ணணும்னு நீங்கள் போகிறீங்க. நம்ம ஈஸியாக C# ஒரு ஃபைல் ஸ்ட்ரீமுங்கிற ஒரு கிளாஸ் கொடுத்துருச்சு. அதை நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பாஸ் பண்ணி நீங்கள் டேட்டாவை எடுத்து ஆப்ரேஷன் பிஸ்னஸ் லாஜிக் பண்ணிட்டு போயிருங்க. ரேதர் அவங்க அந்த மாதிரி ஒரு கிளாஸ் ப்ரொவைட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் எழுதியிருக்கிற C++ ஃபைலோ எடுத்து அதை ரீட் பண்ணி அதுக்கான மெமரி மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணி த்ரெட் ஆப்ரேஷன்ஸ்லாம் மேனேஜ் பண்ணி
அதை ஸ்ட்ரீமில் கொண்டு வந்து நீங்கள் டேட்டா வச்சு ஏகப்பட்ட ஒர்க் நீங்கள் பண்ணி அந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணுறதுக்குள்ளாரையும் இங்கே நீங்கள் வந்து பிஸ்னஸ் லாஜிக் அச்சீவ் பண்ண வேண்டிய டைம் எல்லாமே வந்து டைம் வந்துட்டு டிவியேட் ஆகும், அது டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும், அது வந்து எக்ஸ்ட்ரா பர்டனாக இருக்கும். ஸோ அதே தான் இங்கே நம்ம இதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்ததுனால இந்த பிஸ்னஸ் டொமைன் எக்ஸ்பர்ட் வந்து அவர் வந்து இந்த லாஜிக்கை அவர் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, அப்போ 100 டொமைன் எனக்கு இருக்குது அப்படின்னா 100 ரெபாசிட்ரி டொமைன் ரெபாசிட்ரி நம்ம க்ரியேட் பண்ணி ஆகணுமா? எஸ், 100 டொமைன் இருந்ததுன்னா 100 ரெபாசிட்ரி நமக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த 100 டொமைனும் வந்து டிபி ஆப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த இல்லைனா அதை வந்து டிபியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி நமக்கு ஆப்ரேஷன் இல்லைனா நமக்கு அந்த டொமைனே வந்துட்டு தேவையில்லை. ஏதாவது பிஸ்னஸ் லாஜிக் வந்து பேசிக்கான க்ரூட் ஆப்ரேஷனாக டிமாண்ட் பண்ணும் அந்த டொமைனுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எல்லா டொமைனுக்கும் ஒரு ரெபாசிட்ரி வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ரெபாசிட்ரிக்கு டொமைனுக்கு ஒரு அட்ரஸ் ரெபாசிட்ரி, ஆர்கனைசேஷன் டொமைனுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் ரெபாசிட்ரி. இந்த ஆர்கனைசேஷன் ரெபாசிட்ரிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதோட பேசிக்கான டிபி ஆப்ரேஷன்ஸை அதை ஆட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, இது எல்லாமே இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் எப்படின்னா, இப்போ 100 ரெபாசிட்ரி நான் க்ரியேட் பண்ணேன்னா ஒரு 1-to-1 ரிலேஷன்ஷிப் மாதிரி ஒரு டொமைனுக்கு ஒரு ரெபாசிட்ரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்போ அதிகமாக வந்துட்டு ரெபாசிட்ரி வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா அதுக்கும் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுது இந்த பேட்டர்னில். ஸோ அதுதான் ஜெனரிக் ரெபாசிட்ரி. ஸோ நம்ம ஜெனரிக் வந்து நமக்கு தெரியும், C# ப்ரொவைட் பண்ணியிருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீச்சர். ஸோ இந்த ஜெனரிக் ரெபாசிட்ரியை நம்ம யூஸ் பண்ணி டைனமிக்காக வந்துட்டு ரெபாசிட்ரி க்ரியேட் பண்ணலாம். ஜெனரிக் ரெபாசிட்ரி ஆர் டைனமிக் ரெபாசிட்ரி. இந்த டைனமிக் ரெபாசிட்ரியில் வந்து நம்ம டொமைனை வந்துட்டு டைப்பாக பாஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெபாசிட்டரியில் பேசிக்கான க்ரூட் ஆப்ரேஷன் ஒரு 100 கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 100 டொமைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 80% டொமைன் வந்து பேசிக் க்ரூட் ஆப்ரேஷனே வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிரும். மிச்சம் ஒரு 20% ரெபாசிட்ரி 20% டொமைன் மட்டும் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கேசஸ் வந்து அந்த டொமைனில் இருந்து பிஸ்னஸ் வந்து டிமாண்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த எம்ப்ளாயி ரெபாசிட்ரி பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி டொமைனில் வந்து கெட் டாப் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா டிபி ஆப்ரேஷன் கேட்குது. இது வந்து க்ரூட் ஆப்ரேஷனில் வராது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கேசஸில் வந்து நம்ம தனியாக தான் ஒரு ரெபாசிட்ரி எழுதி ஆகணும். அவர் இந்த ரெபாசிட்ரி வந்து அந்த பேசிக் ஜெனரிக் ரெபாசிட்ரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும் ஃபார் பேசிக் க்ரூட் ஆப்ரேஷனுக்காக. ஸோ இதை அச்சீவ் பண்ணுறதுக்கான கோட் சாம்பிள் இங்கே இருக்குது. பாருங்கள், ஜெனரிக் ரெபாசிட்ரின்னு ஒரு ரெபாசிட்ரி எழுதிட்டு அதில் வந்து டைப் அந்த டொமைனை வந்து நம்ம பேராமீட்டராக பாஸ் பண்ணிவிட்டு அது வந்து கிளாஸ் டைப்னு வந்து இங்கே கன்ஸ்ட்ரெயின் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்டரில் வந்துட்டு இந்த கண்டெக்ஸ்ட்டை வந்து டிஃபைன் பண்ணிடுறாங்க. அப்புறம் இந்த டைப்பை டேபிளாகவும் செட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான பேசிக் க்ரூட் ஆப்ரேஷன் வந்து கெட்டு, இன்சர்ட்டு, அப்டேட்டு, டெலீட்டு எல்லாமே வந்து இங்கே பர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட் ஆஃப் ஒர்க் டிசைன் பேட்டர்னை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூனிட் ஆஃப் ஒர்க் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஒரு எம்ப்ளாயி ஃபார்ம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஸ்டாஃபை வந்து புது ஸ்டாஃப் வராரு, அவரை ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. அப்போ ரெஜிஸ்டர் பண்ணும்போது எம்ப்ளாயி நீங்கள் க்ரியேட் பண்ணணும், ப்ளஸ் அவர்கிட்ட அந்த அட்ரஸும் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கிறீங்க. ரெண்டுமே ஒரே ஃபார்மில் இருக்குது. ஒரே சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணும்போது எனக்கு எம்ப்ளாயும் க்ரியேட் ஆகணும், அட்ரஸும் க்ரியேட் ஆகணும். ஸோ எம்ப்ளாயி வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயி ரெபாசிட்ரியை கால் பண்ணிக்கிறீங்க. ரெபாசிட்ரியை கால் பண்ணி டாட் ஆடுன்னு கொடுத்தோன்னு எம்ப்ளாயி க்ரியேட் ஆகிடுது. அட்ரஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு அட்ரஸ் ரெபாசிட்ரியை க்ரியேட் பண்ணுறீங்க, ஆட் கொடுக்குறீங்க, க்ரியேட் ஆகிடுது. ஸோ ஒரே பட்டன் கிளிக்கில் இப்போ 2 வாட்டி வந்து 2 ரெபாசிட்ரி க்ரியேட் பண்ணி 2 டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ இது வந்து குட் ஐடியாவா? இல்லை, நாட் ரெக்கமெண்டட். 2 டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடாது. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷனில் வந்து எம்ப்ளாயி க்ரியேட் ஆகிற, 2வது ட்ரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த டேட்டா இன்கன்சிஸ்டன்சி இருக்கும், அட்ரஸ் இருக்காது, எம்ப்ளாயி மட்டும் இருப்பார். ஒரே டிரான்சாக்ஷன் மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸில் வந்து பிஸ்னஸ் லாஜிக் அச்சீவ் பண்ணும்போது டேட்டா ஆப்ரேஷன் நடக்கும்போது அது வந்து
சிங்கிள் டிரான்சாக்ஷனில் தான் நடக்கணும், ரேதர் மல்டிபிள் டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடாது. அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த யூனிட் ஆஃப் ஒர்க் ரெபாசிட்டரி நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ என்ன சொல்லுதுன்னா, யூனிட் ஆஃப் ஒர்க் ரெபாசிட்டரி இந்த ரெபாசிட்டரி பேட்டர்ன் என்ன சொல்லுதுன்னா, யூனிட் ஆஃப் ஒர்க் இஸ் ரெஃபர்ட் அஸ் அ சிங்கிள் டிரான்சாக்ஷன் that involves multiple operation of insert, update and delete. ஸோ சிங்கிள் டிரான்சாக்ஷன்லேயே மல்டிபிள் ரெபாசிட்டரியில் இருக்கிற டிபி ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது? ஸோ இந்த யூனிட் ஆஃப் ஒர்க் ரெபாசிட்டரி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஐடியா. இது வந்து எம்ப்ளாயி ரெபாசிட்டரி, இது வந்துட்டு அட்ரஸ் ரெபாசிட்டரி. இந்த ரெண்டு ரெபாசிட்டரியும் நம்ம வந்து யூஸ் பண்ணி ஆகணும், சர்டன் பிஸ்னஸ் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்கிறனால. ஸோ அப்போ இந்த ரெண்டு ரெபாசிட்டரியும் தனித்தனியாக இங்கே பிஸ்னஸ் லேயரில் ரெஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக இது ரெண்டையும் வந்துட்டு யூனிட் ஆஃப் ஒர்க்குன்னு ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி இந்த ரெண்டு ரெபாசிட்டரியும் இன்டர்னலாக உள்ளே ரெஃபர் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் வந்து இங்கேருந்து கிரியேட் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு ரெபாசிட்டரிக்கும் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ரெபாசிட்டரியும் வந்துட்டு இப்போ வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிடுறோம். இந்த ரெண்டு ரெபாசிட்டரிக்கும் வந்துட்டு ஒரே டிபி காமன் டிபி கண்டெக்ஸ்ட் தான் இருக்கும். அந்த ரெண்டு ரெபாசிட்டரிக்கும் வந்து இப்போ நான் இந்த ரெபாசிட்டரி ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸை க்ரியேட் பண்ணி டாட் வச்சு இந்த எம்ப்ளாயி ரெபாசிட்டரியை கால் பண்ணி டாட் ஆட் அப்படி இங்கே கால் பண்ணிவிட்டு, அதே போல் அட்ரஸுக்கும் வந்துட்டு யூனிட் ஆஃப் ஒர்க் ரெபாசிட்டரி டாட் அட்ரஸ் ரெபாசிட்டரி டாட் ஆட் இந்த ரெண்டு லைனும் நம்ம வந்துட்டு ஒரே கண்டெக்ஸ்டில் இருந்து கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால ஒரே டிரான்சாக்ஷன் தான் இப்போ கமிட் ஆகும். அப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த கம்ப்ளீட் சேவுங்கிற மெத்தடை வந்துட்டு கால் பண்ணும்போது இந்த டிபி கண்டெக்ஸ்ட்டு வந்து சேவ் சேஞ்சஸ் வந்து இந்த ரெண்டு ரெபாசிட்டரிக்கான சேஞ்சஸை வந்து ஒரே டிரான்சாக்ஷனில் வந்து கமிட் பண்ணும். ஸோ அது எப்படி கோட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ யூனிட் ஆஃப் ஒர்க் அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதிட்டு இங்கே பாருங்க, ஆர்டர் ரெபாசிட்டரி கஸ்டமர் ரெபாசிட்டரி ரெண்டையுமே வந்துட்டு ஆப்ஜெக்ட் வந்து இங்கே க்ரியேட் பண்ணிவிட்டு ரெண்டுக்குமே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியில் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க அதே டைப்பில். ஸோ இந்த ரெண்டு ரெபாசிட்டரியும் வந்து அங்கே அவைலபிளாக இருக்கும் கிளைண்ட் சைடு. ஃபைனல் கமிட் சேஞ்சஸ் பண்ணும்போது இந்த டிபி கண்டெக்ஸ்ட்டை வந்து இந்த ரெண்டு டிரான்சாக்ஷனுக்கும் பாருங்கள் ஒரே டிபி கண்டெக்ஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து கிரியேட் பண்ணது கன்ஸ்ட்ரக்டில் கிரியேட் பண்ண ஒரே டிபி கண்டெக்ஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்டிட்டிஸ் டாட் சேவ் சேஞ்சஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு ரெபாசிட்டரியோட டிரான்சாக்ஷனும் ஒரே நேரத்தில் தான் கமிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 5-6 கேசஸ் வந்து உங்கள் பிஸ்னஸ் லாஜிக்கில் வரும். ஸோ அந்த மாதிரி கேஸுக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி யூனிட் ஆஃப் ஒர்க் ரெபாசிட்டரி எழுதிக்கலாம். ஸோ ஃபைனலாக என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணதுலேயே நீங்கள் ஓரளவு வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது. நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு இந்த பெனிஃபிட்டை சொல்லிட்டேன். ஸோ ஹை ப்ரொடக்டிவிட்டி சின்ஸ் டொமைன் எக்ஸ்பர்ட் கான்சன்ட்ரேட் ஒன்லி ஆன் பிஸ்னஸ் லாஜிக். ஸோ அவர் வந்து எப்படி வந்து டிபி ரிலேட்டடாக செக்ஷன்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் பிஸ்னஸ் லாஜிக்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால அவரோட ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அவர் பண்ண முடிஞ்சது. அது ஒரு பெனிஃபிட்டு. ரெண்டாவது வந்துட்டு யூனிட் டெஸ்டிங் வந்து பண்ணலாம். டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாஜிக் கேன் பி டெஸ்டட் செப்பரேட்லி. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்னல இந்த டிசைன் பேட்டர்ன் வந்துட்டு காமனான என்ன ப்ராப்ளமை வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறதுக்காக இம்ப்ளிமெண்ட் பிரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெயினாக இதுதான் கோடு டூப்ளிகேஷன் வந்து இப்போ வந்து இந்த ரெபாசிட்டரி பேட்டர்ன் இல்லாமல் டைரெக்டாக வந்து அந்த பிஸ்னஸ் லாஜிக்ஸ்லாம் எழுதும்போது அந்த டொமைன் எக்ஸ்பர்ட் என்ன பண்ணுவாங்க, எங்கெல்லாம் அவங்களுக்கு பிஸ்னஸ் லாஜிக் தேவையோ டேட்டா ஆக்சஸ் லாஜிக்லாம் தேவையோ அந்த டொமைன் சம்மந்தமாக அங்கெல்லாம் வந்துட்டு அவங்க டேட்டா பேசஸ் லாஜிக் வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து ஒரே என்டிட்டிக்கு வந்து மல்டிபிள் இடத்துல வந்து டேட்டாபேஸ் லாஜிக் வந்துட்டு எழுதி வச்சுருப்பாங்க, ஸ்கேட்டர்டாக இருந்தது. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து ஒரே இடத்துல குரூப் பண்ண முடியுது. ரெபாசிட்டரி பண்ணால் ஒரு டொமைனில் அந்த டொமைனுக்கான லாஜிக் வந்து அந்த டொமைனில் மட்டும்தான் இருக்கும். அந்த டொமைனுக்கான டிபிஎஸ்எஸ் லாஜிக் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும். அது மல்டிபிள் இடத்துல வந்துட்டு நம்ம ரெஃபர் வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் சென்ட்ரலைஸ்டாக வந்துட்டு ஒரே இடத்துல தான் அந்த லாஜிக் இருக்கும், தான் சென்ட்ரலைஸ்டு. ஸோ அந்த சென்ட்ரலைஸ்டு லாஜிக்கை வந்து இந்த ரெபாசிட்டரி பேட்டர்ன் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணதுனால கோடு மெயின்டெனபிலிட்டி வந்து ரொம்ப மச் ஈஸியர், ஸ்கேட்டர்டாக இல்லாமல் ஒரே இடத்துல இருக்கிறதுனால. ஸோ கோடு ரீயூசபிலிட்டியும் அச்சீவ் பண்ண முடியும், டூப்ளிகேஷன் ஆஃப் கோடும் இல்லை. இந்த கோடு டூப்ளிகேஷன் ரீயூசபிலிட்டி பற்றி நான் இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். ஸோ
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு வீடியோஸில் இன்னும் நிறையா ரியல் டைம் சினாரியோஸ், நிறையா பொது .NET ரிலேட்டடான கான்செப்ட்ஸ்லாம் நான் போடுறேன். தேங்க்யூ.